ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை அடை தோசை தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் மாவு இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நைட் டின்னராகவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஃபேன் வச்சுட்டு ஃபேன் சூடானதும் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட வந்து ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி தலைகள் தூவி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து எடுத்து மாவில் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வந்து நல்லா தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றி விட்டுட்டு சைடில் வந்து ஆயில் நல்லா விட்டுக்கலாங்க. இந்த தோசை வந்து சைடிஷ் எதுவும் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா தக்காளி சட்னி அல்லது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.